கேட்டா அடிச்சு தூள் கிளப்பிட்டு போய்கிட்டு இருக்கா. எப்படி தூள் கிளப்புறான். அந்த அம்மாவுக்கு வந்து பொருளாதார ரீதியில் அவங்களால தூள் கிளப்ப முடியல. ஒரு நம்பிக்கை, அதாவது குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணுக்கு ஆறுதல், ஒரு நிம்மதி இருக்கு. அதுவே இந்த ரேவதிக்கு வீட்டுக்காரர் ஒத்துழைப்பு இருக்கிறது மாதிரி அவளுக்கும் ஒத்துழைப்பு இருந்தால் இன்னைக்கு அவளும் தூள் கிளப்பியிருப்பான். இங்க வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்றாரு, அங்க சப்போர்ட் இல்ல, ஒண்டியா கிடந்து உதைக்கிறதுனால பரிகாரம் என்ன பண்ண முடியும்? இல்ல, பரிகாரம் பண்ற இடத்துல அந்த குழந்தை இல்ல. முடியாத விஷயத்த பண்ணுன்னு சொல்றது இடத்துல நான் இல்ல. புரிஞ்சதுங்களா? ஒரே ஜீவன் உழைக்குது, 2 குழந்தைய படிக்க வைக்குது, கட்டினவனை வீட்டுல வச்சு 3 தரம் சோறு வாங்கி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பரிகாரம் பண்ண முடியும்? வீட்டு வாடகை கொடுக்குமா, பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுமா, 3 வேளை சாப்பாடு சாப்பிடுமா? அதுக்கு இப்ப நம்ம கொடுக்கிற விஷயம் ஒண்ணே ஒண்ணு, என்ன தெரியுமா? உடல்நிலை ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த குழந்தை உழைக்க முடியும். அந்த உடல் பலத்தை மாத்திரம் அதுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். வேற என்ன? அதான் சொல்றேன் இல்லையா, இவருக்கு என்ன இருக்கோ அந்த நிலைப்பாடு தெரிஞ்சு நம்ம பயணம் பண்ண வைக்கிறோம் சாமி. இல்லமா அவன் கஷ்டம் தீரணும், இந்த இவங்களுக்கு சொன்னது மாதிரி இதை பண்ணுமா அப்படின்னா அந்த குழந்தையால பண்ண முடியுமா? சொல்லுங்க. சொன்னா பண்ணுங்க. மற்றவளுக்கு வார வெட்டியோ டெய்லி வெட்டியோ எவங்கிட்டயாவது வாங்கி கொண்டாந்து போட்டுருவாங்க. புரிஞ்சதா? இருக்கிற கஷ்டத்துல 3 வருஷத்துக்கு நாம ஒரு கஷ்டம் கொடுத்தது மாதிரி ஆயிரும். அந்த கடனை கட்டணும் இல்ல. அப்போ நம்ம கஷ்டத்தை தீர்க்கிற இடத்துலதான் இருக்கிறோம், இனி ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற இடத்துல இல்லை. அந்த குழந்தைக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன், தாய் இப்படிதான், உனக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தை நான் கொடுத்துட்டே இருக்கேன், நீ உழைக்கப்போ பார்க்கலாம் வாய்ப்புகள் எப்படி எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். அந்த தைரியத்தை கொடுத்துட்டு அவளை பயணம் பண்ண வச்சுட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையும் அந்த ஆறுதலும் இருக்கிறதுனாலதான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மாசம் மாசம் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. புரியுதானே சொல்றது? இப்படி ஒவ்வொன்றும் நம்ம வந்து அந்த விலாவாரியா விதை சொல்ல முடியுமா? இன்னும் நான் சொல்றேனே சாமி, அந்த குழந்தை என்கிட்ட வாய் திறந்து எதுவும் பேசுறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆனா சொல்லி இருக்கிறேன், உனக்கு தவிர்க்க முடியாத கஷ்டம் இருக்குன்னா நீ கூச்சப்படாத, உன் தகப்பன் ஸ்தானத்துல நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பண்றேன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா அந்த நாய் என்கிட்ட எதுவும் வந்து சொல்லாது. சில நாள் நானே கேட்பேன், பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா இல்லையான்னு கேட்பேன். ஒரு ஜீவன் பொழைச்சு கிட்டத்தட்ட 4 பேரா 5 பேரா 4 பேர் சாப்பிடணும். திருப்பூர்ல என்ன வாடகை என்ன 300 ரூபாயா வாங்குவான்? 3500 ரூபா வாடகை. கரண்ட் பில்லு, தண்ணிக்கு வீட்டுதே, சாப்பாடு தனியா இருக்கு. அதுல அவர் வீட்டுக்காரர் பழைய சோறுலாம் வேற சாப்பிட மாட்டாரு. எப்படி? பழைய சோறு சாப்பிட மாட்டாரு, வேலைக்கு போக மாட்டாரு, வீட்டுல அருவா சுகமா இருக்கணும்னு சாப்பிடக்கூடிய ஆளு. இப்படி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலையும் நம்ம வெயிட் போட்டு பார்த்துதான் வச்சிருக்கிறோம். அதுக்காக எல்லாத்தையுமே நான் இப்படி கடைபிடிச்சிட்டே இருக்க முடியுமா? இல்ல, அவங்க அந்த குழந்தைங்க முடிக்கலன்னா சொல்ல போதும், அது வேற விஷயம். எல்லாருக்கிட்டையும் அது இருக்கணும்ல. சொல்ல மாட்டேங்கிறது காரணம் என்ன தெரியுமா? சொன்னா நான் கேட்பேன், நான் சொன்னதை நீ பின்பற்றினியா? தப்பு எங்க மாற்றாங்கன்னா அங்கதானே. அவர் சொன்னதை நம்ம நடைமுறைப்படுத்தல, அந்த இதை நம்ம மதிக்கல, திருப்பி அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல? சொன்னா இதைத்தான் கேட்பாரு.
இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. புரியுதா? இப்ப எந்த இடத்துல வச்சு பாக்குறது நீங்க சொல்லுங்க சாமியா. இப்ப அந்த குழந்தை வந்துச்சு, இன்னைக்குதான் வந்திருக்கு. இந்த தாய் சொல்லதை வச்சு வந்திருக்கு. அந்த தாய்க்கு வந்துச்சு. பார்த்தேன், எதுக்கு இதை வந்து நம்ம 4 மாசம் வர வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தீர்வு சொல்றதை விட இன்னைக்கு ஒரு முடிவு தீர்வு கொடுத்துடலாம். விஷயத்த சொல்லிட்டேன், தாய் இப்படி இப்படி இருக்கணும், நீ இப்படி வந்தா இப்படி ஆகும், சடனா நீ குணமாகணும்னா இப்படி நான் சொல்ற இடத்துக்கு போ, 2 வேளை மருந்து சாப்பிடு, சரியா போகும். அது முடிஞ்சா பாரு, இல்ல அப்படி போக முடியல நினைக்கிறியா, பூஜைக்கு விடாம வா, உன்னால முடிஞ்ச பிரார்த்தனையை பண்ணு, நீ வந்துகிட்டே இரு, பண்ணிக்கிட்டே இரு, நிதானமாத்தான் தீர்வு கிடைக்கும். அவங்க சொல்லிட்டாங்க, வந்த உடனே நமக்கு 4 மாசத்துல தீர்வு கிடைச்சிரும், 6 மாசத்துல தீர்வு கிடைக்கும்ங்கிறது அது ஒன்னே சார்ந்தது. இப்ப ஏன்னா 5 மாசத்துக்கு ஒண்ணு காட்டி கொடுத்துட்டேன் சொல்லிட்டு இல்லையா, அப்ப நமக்கு மொத்தம் தீராது 5 மாசத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது இல்லையா? இல்லையா? அதுதான் சொல்லு, தீரும். அந்த இடத்துக்கு நீ வா, அந்த நம்பிக்கையை வை, அந்த செயல்பாட்டை வை, அது தானா வரப்போகுது உன்னைய தேடி. புரியுதானே சொல்றது? அப்படித்தான் இதை காட்டுறதுக்கு அந்த குழந்தைன்னு 3 மாசம் வர வச்சு நான் எதுக்கு சொல்லணும்? இந்த இதுதான் நிலைமை. இதுக்கப்புறம் நீ பிடிச்சா பயணம் பண்ணு தாய், இல்லைன்னா நான் சொல்ற இடத்துக்கு போய் சாப்பிடு, குணமாயிருவேன். நான் அட்ரஸ் கொடுக்கேன், அவ்வளவுதான். புரிஞ்சதா? அந்த அம்மாவுக்கு என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, நரம்பு ரீதியா வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அப்ப தீர்வு என்ன, இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதும் அதை பிடிச்சுக்கிறதும் அது அவங்களே சார்ந்தது. மணி என்ன, இட்லி